ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம 3 டைப்பான பால் வச்சு எக் இல்லாமல் சூப்பர் டேஸ்டாட்டு லெச்சஸ் கேக்கு வீட்டில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் அரை கப்பு கட்டி தயிர், அரை கப்பு சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரையும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அரை கப்பு ஆலிவ் ஆயில் சேர்த்து ஆயில் தெரியாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து சலிச்சுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அரை கப்பு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக்கு பேட்டரை கட்டி இல்லாமல் இது போல் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணணும். பேக்கிங் ட்ரேயில் பட்டர் தடவி எடுத்திருக்கேன். கேக்கு பேட்டரை இதில் மாற்றிக்கலாம். இதை இப்போ 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கலாம். கேக்கு பேக் ஆகிடுச்சு. இப்போ இதை மாற்றிடலாம். கேக்கை கொஞ்சம் ஆற விடலாம். இப்போது அரை கப்பு கண்டென்ஸ்டு மில்க், அரை கப்பு பால், அரை கப்பு இவாப்பரேட்டட் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக்குக்கு முக்கியமான பொருளே இதுதான். இப்போ இதை மாற்றி வைக்கலாம். கேக்கு ஆறிடுச்சு. இப்போ இதை ட்ரேயில் இருந்து மாற்றலாம். ஒரு அலுமினியம் ஃபாயிலில் 2ஆக மடக்கி எடுத்திருக்கேன். கேக்கை இப்போ இதில் வைக்கலாம். இப்போ இந்த கேக்கை அலுமினியம் ஃபாயிலோடு சேர்த்து திரும்பவும் பேக்கிங் ட்ரேயில் வைக்கலாம். இப்போது கேக்கை ஃபோர்க்கால் குத்திக்கலாம். இப்படி செய்யும்போது பால் கேக்குக்குள்ளே நல்ல ஊறி ஜூஸியாக இருக்கும். இப்போது ரெடி பண்ணி வச்ச பால் மிக்ஸையும் இதில் ஊற்றிக்கலாம். கேக்கு ஃபுல்லாகவும் பாலை ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இப்போ விப் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப்பு ஹெவி க்ரீம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது இனிப்புக்காக ஒரு 1/4 கப்பு பொடிச்ச சர்க்கரையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு.
ஃப்ரிட்ஜில் வச்ச கேக்கை எடுத்துக்கலாம். கேக்கு வைக்கிறதுக்காக ஒரு கார்ட்போர்டில் அலுமினியம் ஃபாயிலால் கவர் பண்ணி எடுத்திருக்கேன். கேக்கை மட்டும் எடுத்தால் பிஞ்சு போயிடும். அதனால் அலுமினியம் ஃபாயிலோடு சேர்த்து இதில் மாற்றி வைக்கலாம். இப்போது கேக்குக்கு 2 ஓரத்தில் உள்ள ஃபாயிலையும் இது போல் கட் பண்ணி மாற்றிடலாம். இப்போது ரெடி பண்ணி வச்ச விப்பிங் க்ரீமை கேக்கு ஃபுல்லாகவும் கவர் பண்ணிக்கலாம். கேக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இதை இப்போ செரியால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதோ நம்மளோட டேஸ்டியான லெச்சஸ் கேக் ரெடி. இதை இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேக்கை ரொம்ப நேரம் வெளியில் வச்சா கேக்கில் ஊறின பாலெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். பால் எல்லாம் கேக்கில் ஊறி நல்லா ஜூஸியாக இருக்குது. அதுபோல் இந்த கேக்கை சில்லாக சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.